எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். நைட்டு படுக்க போகும்போது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, யாருக்கும் துரோகம் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்? என் கண்ணு முன்னாடியே தப்பு பண்றவன் ஏமாத்துறவன் எல்லாம் சொகுசா வாழறானே, ஆனா மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எனக்கு ஏன் நிம்மதியே இல்ல? இந்த கேள்வி உங்க மனசுல என்னைக்காவது ஒரு நாளாவது ஓடி இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஓடி இருக்கும். நாம எல்லாரும் மனுஷங்க தானே. நியாயமா வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் அனலா கொதிக்கிற ஒரு எரிமலை கேள்வி இது. ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? கடவுள் உண்மையிலேயே இருக்காரா? இருந்தா ஏன் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காரு? இன்னைக்கு ரோட்ல போற சாதாரண மனுஷன்ல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் வரைக்கும் எல்லாரையும் போட்டு கொடையிற விஷயம் இது. நாம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கணும், அதுதானே கணக்கு. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி நடக்கிறது இல்லையே. தர்மத்தின் வழியில நடக்கிறவன் தலை குனிஞ்சு நிக்கிறான், அதர்மம் பண்றவன் தலை நிமிர்ந்து ஆடுறான். இத பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பு வருது, கோபம் வருது. சில நேரங்கள்ல ஆன்மீகத்து மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. ஆனா இந்த பிரபஞ்சத்தோட கணக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்ம சாதாரண கண்ணுக்கு புரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான தத்துவமும் ஆன்மீக ரகசியமும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறாரு பீஷ்ம பிதாமகர். அவரோட உடம்பு முழுக்க அம்புகள் தச்சு மரணத்தோட விளிம்புல இருக்காரு. ஆனா அவரால சாக முடியல, ஏன்னா அவருக்கு இச்சா மரணம்ங்கிற வரம் இருக்கு. அந்த வலியோடையே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க கிருஷ்ணர் வர்றாரு, கூடவே தர்மரும் வர்றாரு. பீஷ்மர் கிருஷ்ணரை பார்த்து கண் கலங்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. கிருஷ்ணா, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் செய்யலையே. ஒரு பிரம்மச்சாரியா அரசோட பாதுகாப்புக்காக என் வாழ்க்கையையே தியாகம் பண்ணனேன், யாருக்கும் துரோகம் நினைக்கல. ஆனா இப்போ ஏன் என் உடம்புல இத்தனை அம்புகள் பாய்ஞ்சு நான் சொட்டு சொட்டா ரத்தம் சிந்தி இந்த அம்பு படுக்கையில கிடக்கணும்? நான் என்ன பாவம் பண்ணனேன் அப்படின்னு கேட்கிறாரு. பீஷ்மரோட இந்த கேள்வி அன்னைக்கு அவர் கேட்டது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற கேள்விதான். அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் இந்த உலகத்தோட மிகச்சிறந்த கர்ம நீதி தத்துவம். கிருஷ்ணர் சொல்றாரு, பீஷ்மரே, உங்களுடைய இந்த பிறவியை மட்டும் வச்சு உங்களோட கஷ்டத்தை கணக்கு போடாதீங்க. உங்களுடைய முந்தைய பிறவிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னாரு. உடனே பீஷ்மர் தன்னோட ஞான கண்ணால தன்னோட கடந்த 72 பிறவிகளை பின்னோக்கி பார்க்கறாரு. ஆனா அந்த 72 பிறவிகள்லையும் அவர் எந்த ஒரு பாவமும் செய்ததா அவருக்கு தெரியல. எல்லாமே புண்ணிய காரியங்களா, நல்ல காரியங்களாவே இருக்கு. உடனே பீஷ்மர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா, நான் 72 பிறவிகளை பார்த்துட்டேன், ஒரு தப்பும் நான் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் 73வது பிறவியை பார்க்க சொல்றாரு. பீஷ்மர் அந்த பிறவியை பார்க்கும்போதுதான் அவருக்கு உண்மை புரியுது. அந்த பிறவியில அவர் ஒரு சாதாரண வேட்டைக்காரனா இருக்கிறாரு. ஒரு நாள் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பறந்து போகுது. அந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான், ஒரு சின்ன முள்ளை எடுத்து அந்த வண்ணத்து பூச்சியோட உடம்புல குத்தி அதை ஒரு செடியில மாட்டி வச்சுட்டு போயிடுறான். அந்த வண்ணத்து பூச்சி அந்த முள்ளுல மாட்டிக்கிட்டு துடி துடிச்சு ரத்தம் சிந்தி மெல்ல மெல்ல தன் உயிரை விடுது. கிருஷ்ணர் பீஷ்மரை பார்த்து சொல்றாரு, பீஷ்மரே, நீங்க அன்னைக்கு ஒரு சின்ன வண்ணத்து பூச்சிக்கு கொடுத்த அந்த மரண வலிதான் இன்னைக்கு 73 பிறவிகள் கழிச்சு உங்களுக்கு அம்பு படுக்கையா மாறி வந்து நிக்குது. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், அதாவது உங்க புண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் இந்த 72 பிறவிகள்ல நீங்க அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. ஆனா அந்த ஒரு சின்ன பாவம் அதுக்கான தண்டனைக்காக காத்துக்கிட்டே இருந்தது. இப்ப உங்களோட புண்ணிய கணக்கு தீர்ந்த உடனே அந்த பாவத்தோட பலன் உங்களை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு விளக்குறாரு. இதைத்தான் நாம கர்ம வினைகளோட வேகம்னு சொல்றோம். நாம இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு செஞ்ச தப்புக்காக மட்டும் வர்றதில்ல, அது பல பிறவிகளா நம்ம கூடவே வர்ற ஒரு தொடர்கதை. ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படின்னு நாம கேட்கிறப்போ நாம அவங்களோட இந்த ஒரு பிறவியை மட்டும்தான் பார்க்கிறோம். அவங்க கடந்த காலத்துல செஞ்ச ஏதோ ஒரு சின்ன கர்மாவோட பலன் இந்த பிறவில அவங்கள சோதிக்குது. ஆனா அதுக்காக அவங்க இப்ப செய்யற நல்ல விஷயங்கள் வீணா போயிடும்னு நினைக்காதீங்க. அவங்க இப்ப செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவங்களோட எதிர்காலத்தை, அவங்களோட அடுத்த பிறவிகளை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்த போகுது.
நாம ஒரு வங்கியில பணம் போடுறோம்னு வச்சுப்போம். நீங்க போன மாசம் ஒரு பெரிய தொகையை கடனா வாங்கியிருக்கீங்க. இந்த மாசம் நீங்க ரொம்ப நல்லபடியா வேலை செஞ்சு சம்பாதிச்சு நேர்மையா காசு சேர்க்கிறீங்க. ஆனா நீங்க பேங்க்குக்கு போன உடனே அவங்க நீங்க போன மாசம் வாங்கின கடனுக்கான வட்டியையும் முதலையும் புடிச்சுக்கிட்டு தான் மிச்ச காசை தருவாங்க. அப்போ நீங்க பேங்க்குக்காரங்கிட்ட சண்டை போட முடியுமா? நான் இந்த மாசம் எவ்வளவு நேர்மையா உழைச்சேன், ஏன் என் காசை புடிச்ச அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? தம்பி, நீ இந்த மாசம் உழைச்சது உண்மைதான், அது உன் அக்கௌண்ட்ல ஏறும், ஆனா முன்னாடி வாங்கின கடனை அடைக்கணும்ல அப்படின்னு தான் கேட்பான். அதே போலதான் இந்த பிரபஞ்சமும் வேலை செய்யுது. அதனால நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சோர்ந்து போகாம, இது என் பழைய கடனோட கணக்கு தீருது, நான் இந்த கஷ்டத்திலையும் நேர்மையா இருந்தா என் எதிர்கால கணக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரோட இந்த கீதா விஸ்டம் நமக்கு கொடுக்கிற முதல் பாடமே இதுதான். கஷ்டங்கள் உங்களை அழிக்க வர்றதில்ல, உங்களை பக்குவப்படுத்தவும் உங்க பழைய கணக்குகளை தீர்க்கவும் தான் வருது. இந்த தத்துவத்தோட ஆழத்தை நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி பிறக்கும். மத்தவங்க மேல இருக்கிற கோபமோ கடவுள் மேல இருக்கிற வருத்தமோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த கர்ம வினையிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? கஷ்ட காலத்துல நம்ம மனசை எப்படி சோர்ந்து போகாம பாத்துக்கிறது? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த ரகசியம் என்ன? கர்மாங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு சமநிலை, பேலன்ஸ். பிரபஞ்சம் தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிற ஒரு வழிமுறை. ஆனா நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க மனசுல வர்ற அடுத்த பெரிய கேள்வி என்ன தெரியுமா? சரிப்பா, என் பழைய கர்மாவால எனக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுப்போம். ஆனா நான் இந்த பிறவியில நல்லவனா வாழறதுக்கு எனக்கு என்ன பலன்? தர்ம வழியில நடக்கிற எனக்கு ஏன் மன அமைதி கிடைக்க மாட்டேங்குது? இந்த இடத்துல தான் நாம மகாபாரதத்தோட இன்னொரு உன்னதமான ஆழமான வரலாற்று பகுதிக்குள்ள போக போறோம். தர்மத்தின் தலைவன் அப்படின்னு போற்றப்படுற தர்மராஜா யுதிஷ்டிரரோட வாழ்க்கையை விட நல்லவர்களோட துயரத்துக்கு பெரிய உதாரணம் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. அஸ்தினாபுரத்துல சூதாட்டம் நடக்குது. சகுனியோட கள்ளச்சூதால தர்மர் தன் நாடு, நகரம், செல்வம், தம்பிகள், கடைசியில தன் மனைவி திரௌபதியை கூட இழந்து நிக்கிறாரு. சபை நடுவுல திரௌபதிக்கு துகிலுரிதல் கொடுமை நடக்குது. இவ்வளவு அநியாயமும் யாருக்கு நடக்குது? தர்மத்தையே தன் உயிர் மூச்சா வச்சிருக்காரே அந்த தர்மருக்கு நடக்குது. யுத்தத்துல தோத்து சகலத்தையும் இழந்து காமக்கியவனம்ங்கிற காட்டுக்கு பாண்டவர்கள் எல்லாரும் போறாங்க. அங்க ஒரு மரத்தடியில எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. திரௌபதியோட மனசு முழுக்க அனலா தொதிக்குது. அவங்களால இந்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் தாங்கிக்கவே முடியல. அவங்க தர்மரை பார்த்து கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் கண்ணீரோடையும் கேக்குறாங்க, நாதா, நீங்க எப்பவாவது தர்ம நெறிய மீறி நடந்திருக்கீங்களா? பொய் சொல்லியிருக்கீங்களா? யாருக்காவது துரோகம் நினைச்சிருக்கீங்களா? எப்பவும் நியாயமாதானே இருந்தீங்க. ஆனா தர்மமே உருவான உங்களுக்கு ஏன் இந்த கதி வரணும்? அநியாயமே பெருவான துரியோதனன் ஏன் அஸ்தினாபுரத்துல ராஜபோகமா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கான்? இந்த உலகத்துல தர்மம்னு ஒன்னு இருக்கா இல்லையா? இருந்தா அது ஏன் உங்களை காப்பாத்தல? கடவுள் ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு? திரௌபதியோட இந்த வார்த்தைகள் அன்னைக்கு அவங்க கேட்டது மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம ஆபீஸ்ல, குடும்பத்துல, சொந்தக்காரங்க மத்தியில நேர்மையா இருந்துட்டு ஏமாந்து போகும்போது நமக்குள்ள கேட்கிற அதே நியாயமான கேள்விதான். தர்மர் ரொம்ப அமைதியா திரௌபதியை பாட்டு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் இன்னைக்கு கஷ்டப்படுற ஒவ்வொரு நல்ல மனுஷனும் தன் நெஞ்சில எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு தத்துவம். தர்மர் சொல்றாரு, திரௌபதி, நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. ஆனா நான் தர்மத்தை பின்பற்றுவது அது எனக்கு பதிலுக்கு ஒரு நன்மையோ ராஜபோகத்தையோ சொகுசையோ தரும் அப்படிங்கிற வியாபார நோக்கத்துல கிடையாது. இமயமலையோட அழக பார்த்து ரசிக்கிறோமே, அது நமக்கு ஏதாவது காசு தருமா இல்ல சாப்பாடு போடுமா? ஆனா அதோட கம்பீரமும் அழகும் நம்ம மனசுக்கு ஒரு உன்னதமான உணர்வை தருதில்ல? அதே போலதான் தர்மமும். நான் தர்ம வழியில நடக்கிறது அது எனக்கு ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. தர்மமா வாழறது மட்டும்தான் ஒரு மனுஷனோட உண்மையான இயல்பு. அதுதான் என் மனசுக்கு நிறைவு தருது. தர்மத்தை ஒரு பிசினஸா பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. இததான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு போதிக்கிறாரு. கர்மண்யே வதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூர் மாதே சங்கோஸ்து அகர்மணி. உனக்கு கடமையை செய்ய மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அதோட பலன் மேல உனக்கு உரிமை இல்லை. இதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். என்னப்பா இது, வேலை செஞ்சா சம்பளம் வேணும்ல, அப்புறம் ஏன் பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தோணும். ஆனா கிருஷ்ணர் அங்கதான் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் உண்மையை உடைக்கிறாரு. நீ பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த பலன் உனக்கு கிடைக்கலன்னா நீ உடைஞ்சு போயிடுவ. ஆனா என் கடமை நல்லது செய்வது,
முடிவு கிருஷ்ணனின் கையில் அப்படின்னு நீ ஒப்படைச்சிட்டேனா உனக்கு வர்ற எந்த கஷ்டமும் உன்னை அசைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப ஆசையா ஒரு மாங்கொட்டையை நட்டு தினமும் தண்ணீர் ஊத்தி ஆடாமாடா உழைச்சு அதை வளர்க்குறீங்க. ஆனா அந்த மரம் வளர்ந்து பலன் தர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். நீங்க தண்ணி ஊத்துன அடுத்த நாளே, நான் நேத்து தானே தண்ணீர் ஊத்துனேன், இன்னைக்கு ஏன் எனக்கு மாம்பழம் கிடைக்கல அப்படின்னு மரத்தை வெட்டி போடுவீங்களா? மாட்டீங்க தானே? ஏன்னா விதை முளைத்து மரமாகி காய் காய்த்து கனியறதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்கு. அதே போலதான் நீங்க செய்யற புண்ணியங்களும் தர்மங்களும். நீங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்ப்பது விதைச்ச உடனே பழம் கேட்கிற மாதிரி. நல்லவங்களுக்கு வர்ற சோதனைகள் எல்லாமே அவங்கள சோதிச்சு அவங்களோட தர்மம் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு பார்க்கறதுக்காகத்தான். தங்கம் எப்ப சுத்தமான தங்கமா மாறும்? அதை நல்லா சுட்டெரிக்கும் நெருப்புல போடும்போதுதான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அது சொக்க தங்கமா ஜொலிக்கும். அதே போலதான் கடவுள் நல்லவங்கள கஷ்டங்கள்ங்கிற நெருப்புக்குள்ள தள்ளுறது அவங்கள அழிக்கிறதுக்காக இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ஆன்மீக பலத்தை, தார்மீக உறுதியே இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்காக மட்டும்தான். அப்போ கெட்டவன் ஏன் நல்லா இருக்கா? அவன் செய்யற அதர்மத்துக்கு தண்டனையே கிடையாதா? கர்மாவோட கணக்குல அவனுக்கு விலக்கு இருக்கா? கண்டிப்பா இல்ல. அவன் போன பிறவியில செஞ்ச ஏதோ ஒரு பெரிய புண்ணியத்தோட மிச்ச சொஜத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனோட புண்ணிய கணக்கு காலியாகிற அந்த நொடி அவனோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்ணாலேயே பார்க்க தான் போறோம். அதனால மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம நெறிய மாத்திக்க கூடாது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, இந்த உலகம் ஒரு போர்க்களம். இங்க நீ நல்லவனா இருக்கிறது மட்டும் பத்தாது. கஷ்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து நிக்கிற மன தைரியத்தோட இருக்கணும். அப்போ அந்த மன தைரியத்தை நாம எப்படி வளர்த்துக்கிறது? சோதனைகள் சூழும்போது நம்மோட உள்மனசுல கிருஷ்ணரின் உணர்வை எப்படி நிலைநிறுத்துறது? தர்மத்தை ஒரு வியாபாரமா பார்க்கக்கூடாது. அது நம்ம மனுஷ குலத்தோட இயல்புன்னு அவர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை. ஆனா இந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ள அடுத்ததா ஒரு நியாயமான சந்தேகம் முளைக்கும். சரிப்பா, நல்லவங்களுக்கு சோதனை வருது, அவங்க தங்கமா ஜொலிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா இந்த கெட்டவனுங்க பண்ற அநியாயத்துக்கு அளவே இல்லாம போகுதே. அடுத்தவனை ஏமாத்தி பொய் சொல்லி துரோகம் பண்ணி வாழ்றவன் சொகுசு கார்ல போறான், பங்களாவுல வாழ்றான். அவனுக்கு ஏன் உடனே தண்டனை கிடைக்க மாட்டேங்குது? கடவுளோட சட்டம் ஏன் இவ்வளோ லேட்டா வேலை செய்யுது? இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் தினமும் அரிச்சு எடுக்கிற ஒரு விஷயம். அநியாயக்காரன் நல்லா இருக்கும்போது தர்மத்தின் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையே மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்குது. ஆனா இந்த பிரபஞ்சத்தோட நீதி தேவதை எப்படி வேலை செய்யறான்றத புரிஞ்சுக்க நாம வரலாற்றோட இன்னொரு முக்கியமான பக்கத்தை புரட்டணும். ராமாயண காலத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அங்க லங்காபுரிங்கிற தங்க நகரமே ஜொலிக்குது. ராவணனோட ஆட்சி நடக்குது. ராவணன் யாரு? மகா சிவ பக்தன். 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மாபெரும் அறிஞன். ஆனா அவன்கிட்ட இருந்த ஆணவமும் அடுத்தவன் மனைவியை கவர நினைச்ச அதர்ம புத்தியும் அவனை ஒரு அரக்கனா மாத்துச்சு. ராவணன் சீதாதேவியை கடத்தி கொண்டு போய் அசோக வனத்துல சிறை வைக்கிறான். ராமபிரபான் தன் மனைவியை மீட்கிறதுக்காக வானர சேனைகளோட கடலை கடந்து இலங்கைக்கே வராரு. அங்க யுத்தம் ஆரம்பமாகுது. யுத்தத்தோட ஒரு கட்டத்துல விபீஷணன் ராமரோட சரணாகதி அடைஞ்சு தர்மத்தின் பக்கம் நிற்கிறான். ஆனா ராவணனோட மூத்த மகனான மேகநாதன், அதாவது இந்திரஜித் மற்றும் கும்பகர்ணன் போன்ற மாவீரர்கள் எல்லாரும் அதர்மத்தின் பக்கம் நின்னு யுத்தம் பண்றாங்க. யுத்த களத்துல ராவணனோட படைபலமும் அவனோட மாயாஜால சக்திகளும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ராமரோட தரப்புல சாதாரண குரங்குகளும் மனிதர்களும் தான் இருக்காங்க. ராவணனோட அரண்மனைக்குள்ள போனா தங்க தட்டுகளும் நவரத்தின கற்களும் உலகமே வியக்கும் ராஜபோகங்களும் நிறைஞ்சு கிடக்குது. அப்போ விபீஷணன் ராமரை பார்த்து தன் மனசுக்குள்ள இருந்த கவலைய கொட்டுறான். ராமா, என் அண்ணன் ராவணன் பண்ற அதர்மத்துக்கு அளவே இல்ல. ஒரு கற்புடைய பெண்ணை சிறை வச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற செல்வமும் அதிகாரமும் அவனோட பலமும் கொஞ்சமாவது குறையுதா பாருங்களேன். இவ்வளவு அதர்மம் பண்றவனுக்கு ஏன் இன்னும் இந்த உலகத்துல இவ்வளவு செல்வாக்கு இருக்கு? நாம தர்மத்தின் பக்கம் நிக்கிறோம். ஆனா நாம ஏன் காட்டுல அலைஞ்சு சாதாரண வானரங்களோட உதவிக்காக காத்துக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு கேக்குறான். அப்போ ராமர் விபீஷணனை பார்த்து ரொம்ப புன்னகையோட ஒரு பதில் சொல்றாரு. விபீஷணா, ஒரு மரம் பட்டு போறதுக்கு முன்னாடி அதோட இலைகள் எல்லாம் ரொம்ப பச்சையா அடர்த்தியா பார்க்கறதுக்கே ரொம்ப செழிப்பா தெரியும். ஏன்னா வேர் அழுக ஆரம்பிக்கும் போது மரத்தோட தண்டுல இருக்கிற மொத்த சத்தும் இலைகளுக்கு பாயும்.
அதுபோலதான் ஒரு அதர்மக்காரனோட அழிவு காலம் நெருங்கும்போது அவனோட கர்ம வினையோட கடைசி பகுதி அவனுக்கு ஒரு தற்காலிகமான பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். அதை பார்த்து ஏமாந்துடாத அப்படின்னு விளக்குறாரு. இதைத்தான் நாம கர்மாவின் கியர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். நாம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம். வண்டி 5வது கியர்ல போகும்போது ரொம்ப வேகமா போகும். ஆனா திடீர்னு நாம வண்டியை நிறுத்தணும்னு நினைச்சு பிரேக் அடிச்சா வண்டி உடனே நிக்காது. பிரேக் அடிச்ச பிறகும் வண்டி கொஞ்ச தூரம் முன்னாடி ஓடிதான் நிக்கும். ஏன்னா அந்த வண்டிக்குள்ள இருக்கிற மொமெண்டம் அதை முன்னோக்கி தள்ளும். அதே போலதான் கெட்டவனோட வாழ்க்கையும். அவன் முன்னாடி செஞ்ச புண்ணியங்களோட வேகம் இன்னும் அவனோட வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் இப்ப அதர்மம் பண்றான், அதாவது பிரேக் அடிச்சிட்டான். ஆனா அந்த வண்டி நிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் ஆகும். அது வரைக்கும் அவன் சொகுசா வாழ்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா வண்டி நிக்க போற இடம் ஒரு பெரிய பள்ளமா தான் இருக்கும். பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்ற தலைப்புல தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்களை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு. அதுல அவர் சொல்றாரு, அசுர குணம் படைத்தவர்கள் தங்களுடைய பேராசையாலும் ஆணவத்தாலும் உலகத்தை ஏமாற்றி வாழ நினைக்கிறார்கள். அவர்கள் தற்காலிகமாக வெல்வது போல் தோன்றினாலும் காலத்தின் சக்கரம் சுழலும் போது அவர்கள் மிக மோசமான வீழ்ச்சியை அடைவார்கள். அவர்களின் வீழ்ச்சிக்கு அவர்களின் சொந்த செயல்களே காரணமாக அமையும். இதை நாம நிஜ வாழ்க்கையில எப்படி பார்க்கறது? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் பேங்க்ல கோடி கோடியா லஞ்சம் வாங்கி ஏமாத்தி சேர்த்து வைக்கிறான். பெரிய பங்களா கட்டுறான், ஆடம்பரமா வாழ்றான். எல்லாரும் அவனை பார்த்து இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு பொறாமப்படுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவனோட நிம்மதி எப்படி இருக்கும்? தினமும் நைட்டு தூங்கும்போது எப்போ சிபிஐ கதவை தட்டுமோ, எப்போ போலீஸ் வருமோ, எப்போ நாம ஜெயிலுக்கு போவோமோ அப்படிங்கிற பயத்தோடையே வாழ்றான். அவனால நிம்மதியா ஒருவேளை சாப்பிட கூட முடியாது. ஏன்னா சுகர், பிரஷர்னு உடம்பும் கெட்டு போயிருக்கும். அவனோட நிம்மதி முழுக்க பறி போயிருக்கும். வெளியில பார்க்குற நமக்கு அவனோட பணம் மட்டும்தான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள அவன் அனுபவிக்கிற நரக வேதனை நமக்கு தெரியாது. ஆனா நல்லவன் கஷ்டப்பட்டாலும் அவனோட மனசாட்சி சுத்தமா இருக்கும். நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, என் உழைப்புல வர்ற கஞ்சியை நிம்மதியா குடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த தூக்கமும் மன நிம்மதியும் எந்த ஒரு கோடீஸ்வரனாலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் தர்மம் நல்லவங்களுக்கு கொடுக்கிற ஆகச் சிறந்த பரிசு. அதனால கெட்டவன் நல்லா இருக்கானேன்னு பார்த்து உங்க தார்மீக வழியை விட்டுறாதீங்க. காலத்தோட கணக்கு ரொம்ப துல்லியமானது. அது 1 மில்லிமீட்டர் கூட தப்பாது. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் செஞ்ச வினைக்கான பலன் கரெக்டா வந்து சேரும். அப்போ இந்த கஷ்ட காலங்கள்ல நம்ம மனசை எப்படி சோர்ந்து போகாம பாத்துக்கிறது? கிருஷ்ணர் சொல்ற அந்த மன உறுதி, மென்டல் ரெசிலியன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு மனிதன் தன் துன்பங்களை கடந்து எப்படி ஒரு மாபெரும் சக்தியா மாற முடியும்? கெட்டவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட உள்மனசு எப்படி பயத்தாலையும் நிம்மதியற்ற தன்மையாலையும் நரகமா மாறிக்கிட்டு இருக்குன்றத உணர்ந்தோம். ஆனா இப்போ நமக்கெல்லாம் வர்ற அடுத்த பிரதானமான கேள்வி இதுதான். சரிப்பா, கெட்டவன் அவனோட வினையை அனுபவிச்சுட்டு போகட்டும். ஆனா நல்லவனா இருக்கிறன்னா என் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்றது? சோதனைகள் என்னை சுத்தி வளைக்கும்போது என் மனசை எப்படி சோர்ந்து போகாம இரும்பு கோட்டையா மாத்துறது? இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் நமக்கு காட்டுற அந்த மன உறுதி, மென்டல் ரெசிலியன்ஸ் நமக்கு தேவைப்படுது. வாழ்க்கைங்கிறது பூப்பாதை கிடையாது. அது பல முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு கரடுமுரடான பாதை. ஆனா அந்த பாதையில நாம நடக்கும்போது நம்ம கால்கள் காயப்படாம இருக்கணும்னா பாதையை மெத்தையாக்க முடியாது. நம்ம கால்கள்ல தான் கெட்டியான காலணிய மாட்டிக்கணும். அதுபோல உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை நாம நிறுத்த முடியாது. ஆனா அந்த கஷ்டங்களை தாங்குற அளவுக்கு நம்ம மனசை இரும்பா மாத்திக்க முடியும். இதுக்கு ஒரு அற்புதமான வரலாற்று உதாரணத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மகாபாரத யுத்த களத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பாண்டவர்கள் வனவாசம் முடிச்சு அந்நியாதவாசமும் முடிச்சு வந்துட்டாங்க. தங்களுக்குரிய நாட்டை திரும்ப கேட்கறாங்க. ஆனா துரியோதனன் ஊசி முனை அளவு நிலத்தை கூட தர முடியாது அப்படின்னு மறுத்துட்டான். இப்ப போர் வர்றது உறுதியாயிடுச்சு. யுத்தத்துக்கு முன்னாடி பாண்டவர்களோட தாயான குந்தி தேவிய பார்க்க கிருஷ்ணர் போறாரு. குந்தி தேவி தாம் வாழ்க்கையில சந்தோஷத்தையே பார்க்காத ஒரு தாய். பிறந்ததிலிருந்து கல்யாணமானதிலிருந்து கணவனை இழந்து பிள்ளைகளோட காட்டுல அலைஞ்சு எல்லாரும் அவமானப்படுத்தியதை மௌனமா வேடிக்கை பார்த்துரு இப்போ தம் பிள்ளைகள் ஒரு பெரிய யுத்த களத்துல நிக்க போறத நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் குந்தி தேவி கிட்ட போய், அத்தை, இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. உனக்கு நான் ஏதாவது வரம் தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறாரு.
நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? கிருஷ்ணா, என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவங்களுக்கு ராஜபோகம் கிடைக்கணும், எனக்கு இனிமேல் என் வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு தானே கேட்போம். ஆனா அந்த வீரத்தாய் குந்தி தேவி கிருஷ்ணரை பார்த்து இரு கை கூப்பி என்ன வரம் கேட்டாங்க தெரியுமா? அதை கேட்டா உங்க உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். குந்தி தேவி சொன்னாங்க, கிருஷ்ணா, எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே வரமா கொடு அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ணரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. அத்தை, என்ன விளையாடுறியா? எல்லாரும் கஷ்டமில்லாத சொகுசான வாழ்க்கையை கேட்பாங்க, நீ ஏன் கஷ்டத்தையே வரமா கேட்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு குந்தி தேவி கண்கள் கலங்கி ஆனா குரல்ல ஒரு அசாத்திய தைரியத்தோட சொன்னாங்க, கிருஷ்ணா, எனக்கு வாழ்க்கையில சொகுசும் சந்தோஷமும் இருந்தப்போ நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை, உன்னோட நினைவே எனக்கு வரல. ஆனா எப்போதெல்லாம் எனக்கு துன்பமும் சோதனைகளும் ஆபத்துகளும் வந்ததோ அப்போதெல்லாம் என் நாக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன் பேரை உருகி உருகி கூப்பிட்டது. நீயும் என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சு வழி நடத்தின. எனக்கு நீ என் கூடவே இருக்கணும். உன்னை நான் மறக்காம இருக்கணும்னா எனக்கு துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கணும். துன்பங்கள் வரும்போதுதான் என் மனசு இன்னும் வலிமையா உன்னோட ஆன்மீக உணர்வோட கலந்திருக்கு. அதனால எனக்கு துன்பங்களையே கொடு அப்படின்னு கேட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு மனப்பக்குவம் பாருங்களேன். துன்பத்தை கண்டு ஓடாம அந்த துன்பத்தை தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன உறுதிக்கும் ஒரு படிக்கட்டா மாத்துறது தான் உண்மையான தர்மத்தோட பலம். இதத்தான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞன் என்ற தத்துவத்தின் மூலமா விளக்குறாரு. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகாக வீத்தராக குரோதஸ்திததீஹி முனிரிச்சியதே. துன்பங்கள் வரும்போது மனக்கலக்கம் அடையாமலும் இன்பங்கள் வரும்போது பெரு மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிக்காமலும் ஆசை, பயம், கோபம் ஆகியவற்றை வென்றவனே உண்மையான அறிஞன், ஸ்தித பிரக்ஞன் எனப்படுவான். நாம நிஜ வாழ்க்கையில ஒரு வெயிட் லிஃப்டரை பார்க்கறோம். அவர் 100 கிலோ 150 கிலோ எடையை அசால்ட்டா தூக்குறாரு. அவர் எப்படி அதை தூக்குறாரு? முதல் நாளே தூக்கிட்டாரா? இல்ல, ஜிம்முக்கு போய் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எடையை ஏத்தி தன் தசைகளுக்கு வலிய கொடுத்து உடம்ப கஷ்டப்படுத்தி தான் அந்த இரும்பு உடம்ப உருவாக்குனாங்க. அந்த தசைகள்ல ஏற்படுற வலி தான் அவங்களுக்கு அந்த எடையை தூக்குற பலத்தை தருது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் துன்பங்களும். அவை நம்ம மனசை உடைக்கிறதுக்காக வர்றதில்ல, நம்ம மன தசைகளை இன்னும் பலமா ஆக்கி உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெரிய பிரச்சனையையும் எதிர்கொள்ற மனப்பக்குவத்தை நமக்கு தர்றதுக்காக தான் வருது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வந்திருக்கலாம், ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்து என் விதி இப்படி இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருக்காதீங்க. இந்த கஷ்டம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. நான் இதை கடந்து வரும்போது இன்னும் பலமான ஒரு மனுஷனா வெளியே வருவேன் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. கிருஷ்ணர் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாத கஷ்டங்களை தரலாம், ஆனா அந்த கஷ்டங்களுக்கு நடுவுலையும் நம்ம காப்பாத்துறதுக்கான கவசத்தையும் அவரே நமக்கு தருவாரு. அந்த கவசத்தை நாம எப்படி பெறுவது? நம்ம வாழ்க்கையில தர்மத்தின் வழியில நடக்கும்போது நமக்கான உண்மையான பலம் எங்கிருந்து கிடைக்குது? துன்பங்களையே வரமா கேட்ட அவங்களோட மனப்பக்குவம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எப்படி பார்க்கணும்னு நமக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோம். ஆனா இப்போ நம்ம மனசுக்குள்ள எழும் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? சரிப்பா, நாங்க கஷ்டங்களை தாங்கிக்க ரெடியா இருக்கோம், மனசையும் இரும்பா மாத்திக்கிறோம். ஆனா நாங்க தர்ம வழியில நடக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த கிருஷ்ணர் எங்களை காப்பாத்த ஓடி வருவாரா? உண்மையிலேயே தர்மம் நம்மை காக்குமா? இந்த கேள்விக்கு விடை தேட நாம மகாபாரதத்தோட மிக ஆழமான மனதை உலுக்கும் ஒரு வரலாற்று பகுதிக்குள்ள போக போறோம். அஸ்தினாபுரத்து சபையில பாண்டவர்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. தர்மரோட ஒரு தவறான முடிவால, சகுனியோட சூழ்ச்சியால பாண்டவர்கள் தங்களோட சகலத்தையும் இழந்துட்டாங்க. சபையில துரியோதனனும் துசாதனனும் கர்ணனும் சேர்ந்து திரௌபதியை அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. துசாதனன் திரௌபதியோட கூந்துல பிடிச்சு இழுத்துட்டு வந்து சபை நடுவுல அவளோட ஆடைய உரிய ஆரம்பிக்கிறான். அங்க பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார்னு பெரிய பெரிய அறிஞர்களும் மாவீரர்களும் அமர்ந்திருக்காங்க. ஆனா யாருமே அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த முன்வரல. திரௌபதி சபையில இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்து உதவி கேட்கிறா. தன் கணவன்மார்களான பாண்டவர்களை பார்க்கிறா. அவங்களால தலை நிமிர்ந்து பார்க்க கூட முடியல. பீஷ்மரை பார்க்கிறா. அவரோ அஸ்தினாபுரத்து அரியணைக்கு கட்டுப்பட்டு மௌனமா இருக்காரு. திரௌபதியோட மனசுல இருந்த ஒட்டுமொட்ட நம்பிக்கையும் உடையுது. அவமானம் அவளை சுத்தி வளைக்குது. துசாதனன் அவளோட ஆடைய பலமா இழுக்கிறான். திரௌபதி தன் கைகளால ஆடைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் 5 மாவீரர்களின் மனைவி, பாஞ்சால தேசத்து இளவரசி.
தர்மத்தின் வழியில வாழறவள். எனக்கு ஏன் இந்த கொடுமை நடக்குது? கடவுளே, நீ எங்க இருக்க அப்படின்னு கதறா. முதல்ல அவ தன் சொந்த பலத்தையே நம்புறா. தன் கைகளால ஆடைய காக்க நினைக்கிறா. ஆனா அவளோட பலம் பத்தல. அவளுக்கு புரியுது, இந்த உலகத்துல மனிதர்களோட பலம் ரொம்ப பலவீனமானதுன்னு. அந்த உச்சக்கட்ட அவமானத்தின் விளிம்புல திரௌபதி தன் 2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கி சரணாகதி அடையிறா. அவளோட மனசு முழுக்க கிருஷ்ணரை மட்டுமே நிலைநிறுத்தி, ஹே கோவிந்தா, துவாரகா வாசா, என்னை காப்பாற்று, உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு முழுமையா தன் அகந்தையை, தன் சுயபலத்தை விட்டுட்டு கதறா. அடுத்த நொடி அங்கே நடந்ததென்ன? திரௌபதியோட குரல் துவாரகையில இருந்த கிருஷ்ணரை எட்டிய உடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. துசாதனன் சேலையை இழுக்க இழுக்க அது வளர்ந்துகிட்டே போகுது. விதவிதமான வண்ணங்கள்ல பட்டுச்சேலைகள் மளமளவென வந்து குவிந்துகிட்டே இருக்கு. துசாதனன் இழுத்து இழுத்து கலச்சு போய் உடம்புல தெம்பே இல்லாம மூச்சு வாங்க சபையில விழுந்துடுறான். ஆனா திரௌபதியோட மானம் காக்கப்பட்டது. தர்மம் அங்கே வென்றது. திரௌபதியோட இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு காட்டுற உண்மை என்ன தெரியுமா? நாம கஷ்டப்படும்போது நம்ம பக்கத்துல யாருமே இல்லாத மாதிரி நமக்கு தோணலாம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் கூட இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்க கலங்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள் உங்களை கைவிடலாம். ஆனா நீங்க தர்மத்தின் பக்கம் நின்னீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தின் நாயகனான கிருஷ்ணர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை தர்றாரு. அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். யார் ஒருவர் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே முழுமையாக நம்பி சரணடைகிறாரோ அவருடைய யோகக்ஷேமத்தை, அதாவது அவருடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் நானே நேரில் வந்து சுமக்கிறேன். இதைத்தான் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்றோம். நாம நிஜ வாழ்க்கையில ஒரு சின்ன குழந்தைய பார்க்கறோம். அந்த குழந்தை தன் அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு கூட்ட நெரிசலான ஒரு திருவிழாவுக்கு போகுது. அந்த பாதையில எவ்வளவு மேடு பள்ளங்கள் இருக்கு, முட்கள் இருக்கு. ஆனா அந்த குழந்தை பயப்படுமா? கண்டிப்பா பயப்படாது. ஏன்னா அதுக்கு தெரியும், என் அப்பா என் கைய பிடிச்சிருக்காரு, எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம் அந்த குழந்தைய போல மாறணும். கிருஷ்ணா, நான் உன் வழியில நடக்கிறேன், தர்மத்தின் வழியிலே என் வாழ்க்கையை ஓட்டுறேன். எனக்கு வர்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் உன்னோட விருப்பப்படி நடக்குது. என்னை வழிநடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம பாரத்தை அவரோட பாதத்துல இறக்கி வச்சுட்டா நமக்குள்ள ஒரு அசாத்தியமான அமைதியும் தைரியமும் பிறக்கும். ஆனா நம்ம கஷ்டங்கள் உடனே தீரலையேன்னு நாம ஏன் அவசரப்படணும்? காலம் நமக்காக சில திட்டங்களை வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு ஏமாற்றமும் பின்னடைவும் ஒரு பெரிய வெற்றிக்கான தயாரிப்பு தான். அதை நாம எப்படி புரிஞ்சிக்கிறது? நம்ம வாழ்க்கையை கிருஷ்ணரோட லீலைகளுக்கு ஒப்பு கொடுத்து எப்படி வாழ்றது? மனிதர்கள் நம்ம கைவிடலாம், ஆனா நாம தர்மத்தின் பக்கம் நின்னோன்னா அந்த கிருஷ்ணர் நம்ம கைவிட மாட்டாரென்ற அந்த ஆழமான உண்மையை உணர்ந்தோம். ஆனா இப்போ நம்ம மனசுல வர்ற அடுத்த சந்தேகம் என்ன தெரியுமா? சரிப்பா, திரௌபதிக்கு துணி கொடுத்தாரு, காப்பாத்தினாரு. ஆனா அவங்கள ஏன் காடு மேடெல்லாம் அலைய வைக்கணும்? அவங்க பட்ட அவமானங்களுக்கு அங்கே உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு துரியோதனனை அப்பவே தண்டிச்சிருக்கலாம் இல்ல? ஏன் நல்லவங்களுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவுகளையும் தோல்விகளையும் கிருஷ்ணர் அனுமதிக்கிறாரு? நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நடக்குது. ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்போம், ஆனா அதுல பெரிய அடி விழும். நேர்மையா பிசினஸ் பண்ணுவோம், ஆனா நஷ்டம் வரும். நான் நல்ல வழியில தானே போறேன், எனக்கு ஏன் இந்த சறுக்கல் அப்படின்னு நாம அழுது புரளுவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில ஒரு கதவை மூடுறாருன்னா அதை விட பிரம்மாண்டமான ஒரு வாசலை நமக்காக திறந்து வைக்க போறாருன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு தெரியறது இந்த ஒரு நொடி மட்டும்தான். ஆனா அந்த பரந்தாமனோட கண்ணுக்கு நம்ம வாழ்க்கையோட முழு வரைபடமும் ப்ளூ பிரிண்ட் தெரியும். இதுக்கு ஒரு உன்னதமான வரலாற்று பகுதிக்குள்ள நாம போக போறோம். மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்சு தர்மர் அரியணையில அமர்ந்துட்டாரு. பாண்டவர்கள் நல்லபடியா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு கிளம்புறதுக்காக எல்லாரையும் பார்த்து விடைபெற வராரு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரோட தேரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஒரு பழைய வலி முளைக்குது. அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்குறான், கிருஷ்ணா, இப்போ நாம ஜெயிச்சிட்டோம், தர்மம் நிலைநாட்டப்பட்டுடுச்சு. ஆனா கடந்த 13 வருஷமா காட்டுல நாம பட்ட கஷ்டங்கள், வனவாசம், அஞ்ஞாதவாசம், என்னோட மகன் அபிமன்யுவோட மரணம், இதையெல்லாம் நினைச்சா என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தத்தையோ இந்த கஷ்டங்களையும் ஒரு நொடியில தடுத்திருக்க முடியும் தானே? அப்புறம் ஏன் எங்களை இவ்வளவு கொடுமையான பாதையில நடக்க வச்சாய்? எங்களை ஏன் இவ்வளவு சோதிச்சாய் அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறான்.
அப்போ கிருஷ்ணர் தேரோட சக்கலத்துல சாஞ்சிக்கிட்டே அந்த மாய புன்னகையோடு அர்ஜுனனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனா, நீ வில்வித்தையில உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன், காண்டீபன் அப்படின்னு உன்னை எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீ ஒரு அம்பை எய்யும் போது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, நான் அம்ப வில்லுல பூட்டி அந்த நாணலை என் காது வரைக்கும் பின்னாடி இழுப்பேன். எவ்வளவு தூரம் பின்னோக்கி பலமா இழுக்கிறனோ அவ்வளவு வேகத்துல அம்பு முன்னோக்கி பாய்ந்து இலக்க தாக்கும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதேதான் அர்ஜுனா, நான் உங்களை காட்டுக்கு அனுப்பி கஷ்டங்களை கொடுத்து துன்பங்கள்ல வேக வச்சது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல. அந்த அம்ப வில்லுல வச்சு பின்னாடி இழுக்கிற மாதிரி உங்களை நாணல்ல வச்சு பின்னோக்கி இழுத்தேன். ஏன்னா அப்போதான் நீங்க இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மிக வேகமா பிரம்மாண்டமா முன்னோக்கி பாய முடியும். நீங்க 13 வருஷம் காட்டுல படாத கஷ்டங்களை பட்டதால தான் இன்னைக்கு அஸ்தினாபுரத்து அரியணையில உட்கார்ந்து மக்களோட கஷ்டங்களை உணர்ந்து உங்களால ஒரு மிகச்சிறந்த தர்ம ஆட்சியை தர முடியுது. கஷ்டங்களை அனுபவிக்காத ஒருத்தனுக்கு மத்தவனோட வலி புரியாது. அந்த வலியை உங்களுக்கு புரிய வைக்கட்டான் நான் உங்களை பின்னாடி இழுத்தேன் அப்படின்னு விளக்குறாரு. என்ன ஒரு ஆழமான தத்துவம் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற பின்னடைவுகள் எல்லாமே நாம முன்னோட்டி பாயிறதுக்காக பிரபஞ்சம் நம்ம கொஞ்சம் பின்னாடி இழுக்கிற ஒரு செயல்முறைதான். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் மோக்ஷ சந்நியாச யோகம் அப்படின்ற பகுதியில ஒரு உன்னதமான வார்த்தையை சொல்றாரு. யத்தக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தமுபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். ஆரம்பத்தில் விஷம் போல கசப்பாகவும் ஆனால் முடிவில் அமிர்தம் போல இனிமையாகவும் இருப்பது எதுவோ அதுவே சாத்விக குணம் சார்ந்த உண்மையான சுகம். நாம நிஜ வாழ்க்கையில ஒரு சிற்பிய பார்க்கறோம். ஒரு கரடு முரடான கல் ரோட்டோரமா கிடக்குது. அந்த கல்ல சிற்பி எடுத்துட்டு வந்து தான் உளியாலையும் சுத்தியலாலையும் பலமா அடிக்கிறான். கல்லு சொல்லுது, ஐயோ வலிக்குதே, என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு அழுகுது. ஆனா சிற்பி நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். சில நாட்களுக்கு பிறகு பார்த்தா அந்த கரடுமுரடான கல் உலகமே வந்து கைகூப்பி கும்பிடுற ஒரு அழகான கிருஷ்ணர் சிலையா மாறி நிக்குது. அந்த கல் அன்னைக்கு அந்த உளி அடிய தாங்க மறுத்திருந்தா அது இன்னைக்கும் ரோட்ல எல்லாரும் மிதிக்கிற கல்லாதான் இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் இப்போ விழுற அடிகள் உங்களை உடிக்கிறதுக்காக விழுற அடிகள் கிடையாது. உங்களை ஒரு அழகான சிலையா செதுக்கிறதுக்காக கிருஷ்ணர் போடுற உளி அடிகள். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. அதைவிட சிறந்த ஒரு நிறுவனத்துல உங்களுக்காக ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க காதல் தோல்வியில முடிஞ்சதா? வருத்தப்படாதீங்க. உங்களை உண்மையா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆன்மா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. உங்க பிசினஸ்ல நஷ்டமா? சோர்ந்து போகாதீங்க. நீங்க இன்னும் பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு அனுபவ பாடத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதனால கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து படுத்துடாதீங்க. கிருஷ்ணா, நீ என்ன பின்னாடி இழுக்கிற, நான் இன்னும் வேகமா பாய போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற கெத்தோன அந்த மாபெரும் நம்பிக்கையோட நிமிர்ந்து நில்லுங்க. ஆனா இந்த கர்ம வினைகளையும் தோல்விகளையும் தாண்டி ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையில உண்மையான வெற்றியை, அதாவது அந்த ஆன்மீக பெருவாழ்வு அடைய முடியும்? கிருஷ்ணரோட போதனைகள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது? நம்ம வாழ்க்கையில வர்ற பின்னடைவுகள் எல்லாமே நாம இன்னும் வேகமா முன்னோக்கி பாயிறதுக்கான காலத்தோட கணக்குதான்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மிக ஆழமான ஒரு தார்மீக சந்தேகம் எழும். சரிப்பா, அர்ஜுனன், தர்மர் எல்லாரும் தர்மத்தின் பக்கம் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா இந்த மகாபாரதத்திலேயே ஒருத்தன் இருந்தானே, பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் அவனுக்கு ஏமாற்றமும் கஷ்டமும் அவமானமும் மட்டும்தானே கிடைச்சது. அவன் கொடுத்த கொடைக்கு அளவே இல்ல. ஆனா அவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகமும் சோதனையும் வரணும்? கர்ணனோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லித் தருது? கர்ணன் இந்த பேரை சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமான சோகமும் அதே நேரத்துல ஒரு பெரிய மரியாதையும் பிறக்கும். பிறக்கும்போதே தாயால் கைவிடப்பட்டு வளர்ந்த பிறகு திறமை இருந்தும் ஜாதியின் பேராலும் குலத்தின் பேராலும் அவமானப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் அநியாயமா சதி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு மாவீரன். கர்ணனை விட அதிகமா கஷ்டப்பட்ட, அதிகமா ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு நல்ல மனிதனை நாம பார்க்கவே முடியாது. ஆனா அவனோட வாழ்க்கையின் முடிவுல கிருஷ்ணர் அவனுக்கு கொடுத்த அந்த கர்ம ஞானம் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடம். யுத்தகலம். கர்ணனோட தேரோட சக்கரம் பூமியில மாட்டிக்கிச்சு. அவனால தேரை நகர்த்த முடியல. பரசுவாமர் கொடுத்த சாபத்தால அவனுக்கு அந்த நேரத்துல அஸ்திரங்களை ஏவுற மந்திரமும் மறந்து போயிடுச்சு. ஆயுதம் இல்லாதவனா தேரை தூக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான் கர்ணன். அந்த நேரத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இதுதான் சமயம், கர்ணன் மேல அம்பையை அப்படின்னு சொல்றாரு. கர்ணன் அதிர்ச்சியோட கிருஷ்ணரை பார்க்கறான். கிருஷ்ணா, நீ தர்மத்தின் காவலன்னு எல்லாரும் சொல்றாங்களே, ஆயுதம் இல்லாதவன் மேல
தேர தூக்க முடியாம நிக்கிறவன் மேல அம்பை எய்ய சொல்வது தர்மமா? என் வாழ்க்கையில நான் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி கொடுத்தனே, கொடையாளி கர்ணன்னு பேர் எடுத்தனே, அப்படி கொடை கொடுத்த என் தர்மம் என்னை ஏன் இப்போ காப்பாத்தல? எனக்கு ஏன் இந்த அநியாய மரணம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கேட்கறான். அப்போ கிருஷ்ணர் தேரிலிருந்து இறங்கி கர்ணனோட பக்கத்துல வர்றாரு. அவரோட கண்கள்ல இரக்கமும் இருக்கு, அதே நேரத்துல தர்மத்தின் கசப்பான உண்மையும் இருக்கு. கிருஷ்ணர் கேட்கிறாரு, கர்ணா, நீ தர்மத்தை பத்தி பேசுறியா? அன்னைக்கு அஸ்தினாபுரத்து சபையில ஒரு பெண்ணு உன்னோட அண்ணி முறையான திரௌபதியை துகிலுரியும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவளை பார்த்து 5 கணவர்கள் கொண்டவள் ஒரு விலைமாதர்னு நீதானே அவளை அவமானப்படுத்தி பேசினாய். அன்னைக்கு உன்னோட தர்மம் எங்க போச்சு? அபிமன்யுங்கிற ஒரு சின்ன பையன் ஆயுதமில்லாம சபதகளத்துல ஒத்தையா நின்னு சண்டை போட்டப்போ நீயும் துரியோதனனும் இன்னும் பல பேரும் சேர்ந்து பின்னாடி இருந்து அவனை கொடூரமா கொன்னீங்களே, அன்னைக்கு உன்னோட தர்மம் எங்க போச்சு? நீ துரியோதனன் செஞ்ச அத்தனை அதர்மங்களுக்கும் உன்னோட நட்பின் பேரால துணை நின்னாய். அதர்மத்தின் பக்கம் நின்னுட்டு இறுதி நேரத்துல தர்மம் உன்னை காப்பாத்தணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீ கொடுத்த கொடைகள் உனக்கு புண்ணியத்தை தரும், ஆனா நீ அதர்மத்துக்கு துணை போன கர்மாவின் பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு விளக்குறாரு. இங்கதான் நாம ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நாம 1000 நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கலாம், வாரி வாரி கொடுத்திருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா வாழலாம். ஆனா நம்ம கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது நாம அதிகாரத்துக்காகவோ நட்புக்காகவோ பயத்துக்காகவோ மௌனமா இருந்தா, அல்லது அந்த அநியாயத்துக்கு துணை போனா, நாம செய்யற அத்தனை புண்ணியங்களும் அந்த ஒரு கர்ம வினைக்கு முன்னாடி செயலிழந்து போயிடும். கர்மா ரொம்ப கண்டிப்பானது. நான் இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கேனே, அதனால நான் பண்ண இந்த ஒரு தப்ப மன்னிச்சிடு அப்படின்னு நாம பிரபஞ்சத்துக்கிட்ட பேரம் பேச முடியாது. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கர்மாவின் நுணுக்கங்களை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறாரு. கர்மனோ ஹி போத்தவ்யம், போத்தவ்யம் ச விகர்மணஹ, அகர்மணஷ்ச போத்தவ்யம், கஹனா கர்மனோ கதிஹி. கர்மாவின் வழி மிகவும் ஆழமானது, புரிந்து கொள்ள கடினமானது. செய்ய வேண்டிய செயல் எது, செய்யக்கூடாத செயல் எது, செய்யாமல் தவிர்க்க வேண்டிய செயல் எது என்பதை ஒருவன் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம நிஜ வாழ்க்கையில ஒரு பால் கறக்கிறவரை பார்க்கிறோம். அவர் மாட்டிலிருந்து ரொம்ப சுத்தமான சுவையான பாலை கறந்து ஒரு பாத்திரத்துல வைக்கிறாரு. ஆனா அந்த பால்ல ஒரு சின்ன துளி விஷம் விழுந்தா என்ன ஆகும்? அந்த ஒட்டுமொத்த பாலும் விஷமா மாறிடும் தானே. நான் கறந்த பால் 99% சுத்தமானது, அதுல 1% தானே விஷம் இருக்கு அப்படின்னு உங்களால் அதை குடிக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். நாம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நாம செய்யற சில தவறான செயல்களும் அதர்மத்துக்கு நாம காட்டுற மௌன ஆதரவும் நம்ம வாழ்க்கையவே சோதனை கடலுக்குள்ள தள்ளிடும். நாம நல்லவங்களா வாழ்றது மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையில தர்மத்தோட நெறிமுறைகளை ரொம்ப துல்லியமா கடைபிடிக்கணும். நட்பு முக்கியம்தான், ஆனா தர்மத்தை விட நட்பு பெருசு கிடையாது. சொந்த பந்தங்கள் முக்கியம்தான், ஆனா தர்மத்தை விட உறவுகள் பெருசு கிடையாது. எப்போ நாம தர்மத்தை விட மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர்றோமோ அப்போவே நமக்கான சோதனை காலத்தை நாமளே ஆரம்பிக்க வைக்கிறோம்னு அர்த்தம். கர்ணனோட இறுதி மூச்சு பிரியும் போது அவன் தன் தவறுகளை உணர்ந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அவனோட கொடைத்தன்மையை மதித்து கிருஷ்ணர் அவனோட புண்ணியங்களை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மோட்சத்தை அளித்தார். தர்மம் அங்கே வென்றது, ஆனா கர்மா தன் கணக்கை முடிக்காமல் விடவில்லை. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கட்டும். தற்காலிக லாபத்துக்காகவோ உறவுகளுக்காகவோ தவறான பக்கத்துல நிக்காதீங்க. கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தின் பக்கமே நில்லுங்க. அப்போ இந்த தர்மத்தின் பாதையில நடக்கும்போது நமக்கு ஏற்படுற மன போராட்டங்களை நாம எப்படி வெல்வது? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்வினை தீவினைகளுக்கு நடுவுல நடக்கிற யுத்தத்துல நாம எப்படி ஜெயிக்கிறது? இப்போ நம்ம மனசுக்குள்ள வர்ற அடுத்த பிரதானமான கேள்வி என்ன தெரியுமா? சரிப்பா, நாங்க தர்ம வழியிலேயே நடக்க பாக்குறோம், ஆனா நம்ம மனசு சும்மா இருக்க மாட்டேங்குதே. கஷ்டங்கள் வரும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது. ஒரு பக்கம் நேர்மையா இருன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் உலகமே ஏமாத்துது, நீ மட்டும் ஏன் இப்படி ஏமாந்து நிக்கிற, நீயும் தப்பு பண்ணுன்னு புத்தி சொல்லுதே. இந்த மனப்போராட்டத்தை நாம எப்படி வெல்றது? உண்மையில சொல்லணும்னா வெளியில நடந்த மகாபாரத யுத்தம் 18 நாட்கள்ல முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த மன யுத்தம் நாம பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த அகப்போராட்டத்துல நாம எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு விடை தேட நாம மகாபாரதத்தோட ஆரம்ப புள்ளிக்கு, அதாவது பகவத்கீதை பிறந்த அந்த உன்னதமான நொடிக்கு திரும்ப போகணும். யுத்தக்களம் தயாராக இருக்கு. 2 பக்கமும் லட்சக்கணக்கான வீரர்கள் நிக்கிறாங்க. அர்ஜுனன் தன் ரதத்துல உட்கார்ந்திருக்கான். அவனோட ரதத்தை ஓட்டுற சாரதியா ஜகத்குரு கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான்,
கிருஷ்ணா, இந்த 2 படைகளுக்கும் நடுவுல என் தேரை கொண்டு போய் நிறுத்து. நான் யாரோட சண்டை போடணும்னு பார்க்கணும் அப்படின்றான். கிருஷ்ணரும் தேரை நடுவுல கொண்டு போய் நிறுத்துறாரு. அர்ஜுனன் நிமிர்ந்து பார்க்கறான். அவனுக்கு முன்னாடி எதிரணியில நிக்கிறது யாருன்னு? அவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு துரோணாச்சாரியார். அவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்த பாட்டனார் பீஷ்ம பிதாமகர். அவனோட உடன் பிறந்த சகோதரர்கள் சொந்தக்காரங்க. அவங்கள பார்த்த அடுத்த நொடி அர்ஜுனனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. கைகள்லேருந்து காண்டீபவில் நழுவி கீழே விழுது. வாய் உலர்ந்து போகுது. அர்ஜுனன் தேரிலேயே உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். கிருஷ்ணா, என் சொந்தக்காரங்களை கொன்னு அவங்களோட ரத்தத்துல நினைஞ்ச இந்த அரசாங்கம் எனக்கு தேவையில்லை. இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா நான் பிச்சை எடுத்து உயிர் வாழலாம். எனக்கு இந்த யுத்தமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என் மனசு முழுக்க குழப்பமா இருக்கு. என்னால எதையும் யோசிக்க முடியல. எனக்கு பாதையே தெரியல கிருஷ்ணா, என்னை காப்பாத்து அப்படின்னு கைகூப்பி அர்ஜுனன் சரணடைகிறான். அர்ஜுனனோட இந்த நிலைமைதான் இன்னைக்கு நம்ம நிலைமையும். வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, குடும்பத்துல ஒரு பெரிய சண்டை வரும்போது, இல்ல பிசினஸ்ல ஒரு பெரிய சவால் வரும்போது, நாம என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமா, சந்நியாசியாய் போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அழுதுட்டு இருக்குத பரிதாபப்படல. மாறாக அவரோட முகத்துல ஒரு கம்பீரமான சிரிப்பு வருது. அந்த சிரிப்போட அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான வழிகாட்டி. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த இக்கட்டான நேரத்துல உனக்கு எங்கிருந்து வந்தது இந்த மனச்சோர்வு? இது ஒரு மாவீரனுக்கு அழகல்ல. மனதை பலவீனப்படுத்திக் கொள்ளாதே. எழுந்து நில். உனக்கு முன்னாடி நிக்கிறவங்க உன்னோட சொந்தக்காரங்க இல்ல, அவங்க அதர்மத்தின் பிரதிநிதிகள். அவங்கள வீழ்த்துவது உன்னோட தார்மீக கடமை. கடமையிலிருந்து ஓடிப்போவது கோழைத்தனம் அப்படின்னு அர்ஜுனனை தட்டி எழுப்புறாரு. இதத்தான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சாங்கிய யோகம் மூலமா ரொம்ப ஆழமா போதிக்கிறாரு. கிளைபியம் மாஸ்ம கமக பார்த்த நேதத்வயு உபபத்யதே க்ஷுட்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்த்வோத்திஷ்ட பரந்தப. அர்ஜுனா, கோழைத்தனத்திற்கு இடம் தராதே. இது உனக்கு தகாது. இதயத்தின் இந்த அற்பமான பலவீனத்தை உதறித் தள்ளிவிட்டு போரிட எழுந்து நில். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஹிருதய தௌர்பல்யம், அதாவது இதயத்தின் பலவீனம் வரும். கஷ்டங்கள் வரும்போது மனசு சோர்ந்து போகும். அப்போதெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரச்சனைங்கிறது நம்ம கொல்றதுக்காக வர்றதில்ல, நம்ம கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாவீரனை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் வருது. நாம நிஜ வாழ்க்கையில ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்டுப்புழுவை கிரிசலிஸ் அப்படின்னு பார்க்கறோம். அந்த கூட்டுப்புழுக்குள்ள இருந்து வண்ணத்து பூச்சி வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரமாகி போராடிக்கிட்டு இருக்கும். அந்த கூட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வெளியே வர அது தன் உடம்ப வளைச்சு நெளியும். அதை பார்க்குற ஒருத்தருக்கு பரிதாபம் வந்து ஒரு கத்திரிக்கோளை எடுத்து அந்த கூட்டை லேசா வெட்டி விட்டுறாரு. அந்த வண்ணத்து பூச்சி ரொம்ப சுலபமா வெளியே வந்துடும். ஆனா அதால பறக்க முடியாது. ஏன்னா அந்த கூட்டை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்காக அது பண்ற அந்த போராட்டமும் வலியும் தான் அதோட இறகுகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் பலத்தையும் தருது. அந்த போராட்டத்தை நாம தடுத்து நிறுத்தினா அது பறக்க முடியாம தரையிலேயே மடிஞ்சு போயிடும். அதே போலதான் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள்ங்கிற கூட்டை கொடுக்கறாரு. நாம அந்த கூட்டை உடைக்க போராடும் போதுதான் நம்ம ஆன்மாவுக்கு பலம் கிடைக்குது, நம்ம மனசுக்கு இறகுகள் முளைக்குது, நாம வாழ்க்கையில உயர பறக்க ஆரம்பிக்கிறோம். அந்த போராட்டமே இல்லாம சொகுசா வாழ்றவன் வாழ்க்கையில ஒரு சின்ன சவாவை கூட எதிர்கொள்ள முடியாம சட்டுன்னு உடைஞ்சு போயிடுவான். அதனால உங்க மனசுக்குள்ள போராட்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு கேட்காதீங்க. அர்ஜுனனை போல கிருஷ்ணரின் பாதத்துல உங்க குழப்பங்களை ஒப்படைங்க. கீதையோட வார்த்தைகளை மனசுல நினைங்க. என் கடமை பாதையில நான் உறுதியா இருப்பேன், இந்த சவாலை நான் எதிர்த்து நின்னு ஜெயிப்பேன் அப்படின்ற விஸ்வரூபத்தை உங்களுக்குள்ள எடுங்க. மனசை அடக்கிறது கஷ்டம்தான், ஆனா அது சாத்தியமில்லாதது இல்ல. எப்போ நாம நம்ம கர்மாவையும் கடமையையும் கிருஷ்ணார்ப்பணமா செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போதே நம்ம மனசு ஒரு அமைதியான ஏரி மாதிரி மாறிடும். அப்போ இந்த உலகத்துல நாம வாழும்போது நம்ம கர்ம வினைகளை முழுமையா கரைக்கிறது எப்படி, கஷ்ட காலங்கள்ல கூட எப்படி ஒரு ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும், கிருஷ்ணரின் இறுதி போதனை நமக்கு காட்டுற அந்த உன்னதமான வழி என்ன? இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வரும். சரிப்பா, நாங்க போராட்டங்களை தாங்கிக்கிறோம், ஆனா இந்த கர்ம வினையோட பிடியிலிருந்து நாங்க எப்படிதான் முழுமையா விடுபடுறது? நாங்க செய்யற சின்ன சின்ன பாவங்களோட கணக்கை எப்படி கரைச்சு கிருஷ்ணரோட அந்த பேரானந்த நிம்மதியை அடையிறது?
கர்ம வினைகளை சும்மா கஷ்டப்பட்டு மட்டும் அனுபவிச்சு கரைக்க முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு உன்னதமான ஆன்மீக ரகசியமும் காலத்தோட சூட்சமும் இருக்கு. இத தெளிவா புரிஞ்சுக்க நாம மகாபாரத யுத்தத்தோட மிக முக்கியமான அதே நேரத்துல ஒரு நெகிழ்ச்சியான வரலாற்று பகுதிக்குள்ள போக போறோம். பாண்டவர்களோட வனவாசம் நடக்கும்போது அவங்க காமக்கிய வனத்துல தங்கியிருக்காங்க. அஸ்தினாபுரத்து சபையில வச்சு துஷ்சாதனன் திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு இழுத்து அவமானப்படுத்தினப்போ திரௌபதி ஒரு பயங்கரமான சபதம் எடுத்திருந்தா. என்னை அவமானப்படுத்திய இந்த துஷ்சாதனனோட நெஞ்ச பிளந்து அவனோட சூடான ரத்தத்தை எடுத்து என் தலைமுடியில பூசி அதுக்கப்புறம்தான் என் கூந்தலை முடிப்பேன், அதுவரைக்கும் என் கூந்தல் விரிகோலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சபதம் போட்டிருந்தா. காட்டுல இருக்கும்போது தினமும் அந்த விரிகோல கூந்தலை பார்க்கும்போது திரௌபதியோட மனசுக்குள்ள கோபமும் வலியும் பழிவாங்கிற உணர்ச்சியும் அனலா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கிருஷ்ணர் அவங்கள பார்க்க காட்டுக்கு வராரு. திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட தான் விரிகோல கூந்தலை காட்டி கண் கலங்கி கேக்குறா, கிருஷ்ணா, இந்த அவமானத்தோட நான் இன்னும் எத்தனை நாள் வாழணும்? அந்த பாவி துஷ்சாதனனை நீ ஏன் இன்னும் தண்டிக்காம வச்சிருக்க? என் சபதம் எப்போ நிறைவேறும்? என் மனசுக்குள்ள இருக்கிற இந்த பழிவாங்கிற வெறி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குதே. எனக்கு எப்போதான் இந்த வழியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறா. அப்போ கிருஷ்ணர் திரௌபதியோட பக்கத்துல உட்காந்து ரொம்ப அமைதியா அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கேக்குறாரு, பாஞ்சாலி, உனக்கு துஷ்சாதனன் மேல கோபம் இருக்கிறது நியாயம்தான். அவனோட அழிவு காலம் கண்டிப்பா வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீ தினமும் அவனோட ரத்தத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு உன்னோட ஒவ்வொரு நொடியையும் நரகமா மாத்திக்கிட்டு இருக்கியே, இதனால அவனுக்கு ஏதாவது நஷ்டமா? அவனும் அஸ்தினாபுரத்து மாளிகையில சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இங்க பழிவாங்கிற உணர்ச்சியால வெந்துகிட்டு இருக்க. உன்னோட இந்த எண்ணம் அவனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மன நிம்மதியையும் உன்னோட ஆன்மீக அமைதியையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு. கர்மாவின் தண்டனை காலம் வரும்போது வரும், ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட மனசை ஏன் விஷமாக்கிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, பாஞ்சாலி, உன்னோட சபதத்தை, உன்னோட கோபத்தை, உன்னோட ஒட்டுமொத்த கர்ம பாரத்தை ஏன்கிட்ட ஒப்படைச்சிடு. கிருஷ்ணா, நடப்பது எல்லாமே உன்னோட கால கணக்குப்படி நடக்கட்டும்னு நீ எப்போ உன் பாரத்தை ஏன்கிட்ட கொடுக்கறியோ அப்பவே உன்னோட மனசு தூய்மையாயிடும். நீ பழிவாங்கிற உணர்ச்சியோட துஷ்சாதனனை கொன்னா அது வெறும் கொலையா மட்டும்தான் இருக்கும், அது உனக்கு திருப்தியை தராது. ஆனா நீ தர்மத்தின் பேரால கடமையா நினைச்சு அதை செய்யும்போது அது கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு யாகமா மாறும் அப்படின்னு போதிக்கிறாரு. இங்கதான் நாம ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணரணும். நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்ம ஏமாத்திருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள கோபமும் பழிவாங்கிற வெறியும் வர்றது இயல்புதான். ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருந்தா நாமளும் ஒரு தீய கர்மால தான் நம்ம மனசுக்குள்ள விதைக்கிறோம். அந்த எண்ணமே நம்ம நிம்மதியை கெடுத்து நம்ம உடம்பையும் மனசையும் நோயாக்கிடும். இதனாலதான் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு உன்னதமான ஸ்லோகத்தை சொல்றாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. அனைத்து தர்மங்களையும், அதாவது கடமைகளையும் பலன்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை மட்டுமே சரணடைவாய். நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் விடுவிக்கிறேன், நீ கலங்காதே. நாம நித வாழ்க்கையில ஒரு துணி துவைக்கிறவரை பார்க்கிறோம். அவர் ரொம்ப அழுக்கான துணிகளை எடுத்துட்டு வந்து சோப்பு போட்டு தண்ணியில முக்கி நல்லா அடிச்சு துவைக்கிறாரு. துணிக்கு அந்த அடி படும்போது வலிக்கும் தான், ஆனா அந்த அடிக்கு அப்புறம்தான் துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அது பளபளன்னு வெள்ளையா மாறுது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகளும் வலிகளும் நம்ம ஆன்மாவை பலமா அடிச்சு துவைச்சு அதுல இருக்கிற கர்ம அழுக்குகளை எல்லாம் நீக்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது செயல்முறை. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, கிருஷ்ணா, இந்த கஷ்டத்தின் மூலமா என் கர்ம வினைகளோட அழுக்கு கரையுது, இதையும் நான் உன்னோட பிரசாதமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாம எப்போ முழு மனசோட ஏத்துக்கிறோமோ அப்போ அந்த கஷ்டத்தோட வீரியம் குறைஞ்சிடும். நமக்கு வலிக்கும், ஆனா அந்த வலிக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக சுகம் இருக்கும். கிருஷ்ணரோட இந்த காலக்கணக்க திரௌபதி புரிஞ்சுக்கிட்டா. அவ தான் மனசுல இருந்த பழிவாங்கிற வெறிய விட்டு கர்மாவின் நீதிய கிருஷ்ணரின் பாதத்துல ஒப்படைச்சா. பாரத போர்ல துஷ்சாதனன் வீழ்ந்தான், அவளோட சபதமும் நிறைவேறியது.
ஆனா திரௌபதிக்கு அந்த வெற்றியை கொண்டாடும்போது மனசுல ஆணவமோ வெறியோ இல்ல, ஒரு ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. அதனால உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாத்தினவங்களை தண்டிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த பாரத்தை கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துருங்க. காலத்தோட சக்கரம் சுழலும் போது அவங்களுக்கான வினைபலன் அவங்கள தேடி போகும். நீங்க உங்க மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு உங்க கடமையை மட்டும் நேர்மையா செய்யுங்க. அப்போ இந்த 9 பாகங்கள் கடந்து வந்த நம்ம பயணத்தோட உச்சக்கட்ட உண்மை என்ன? நம்ம வாழ்க்கைய முழுமையா மாத்தி நம்ம கிருஷ்ணரின் அந்த எல்லையற்ற பேரன்புக்குள்ள கொண்டு சேர்க்கிற அந்த இறுதி ரகசியம் என்ன? முந்தைய 9 பாகங்கள்ல நாம பார்த்த விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலையும் அதே நேரத்துல ஒரு அமைதியான தெளிவையும் உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். கஷ்டங்கள் ஏன் வருது, கர்மா எப்படி வேலை செய்யுது, கஷ்டகாலத்துல நம்மை காக்கும் தர்மத்தின் கவசம் எது, பின்னடைவுகள் வரும்போது அதை எப்படி நாணல் போல வளைச்சு முன்னோக்கி பாயணும்ன்ற அத்தனை ரகசியங்களையும் நாம ஆழமா அலசிட்டோம். இப்போ நாம நம்ம ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட பகுதிக்கு, அதாவது 10வது பாகத்துக்கு வந்துட்டோம். இது வெறும் இறுதி பாகம் இல்ல, உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்த போற ஒரு மகா மந்திரம். வாழ்க்கையில நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு இறுதி தீர்வு தான் இருக்கு. அதைத்தான் கிருஷ்ணர் மகாபாரதத்தோட முடிவுலையும் கீதையோட முடிவுலையும் ரொம்ப ஆழமா முத்திர வச்சு சொல்றாரு. அந்த தீர்வுக்கு பேரு தான் சரணாகதி. ஆனா சரணாகதினா என்ன? கைய தூக்கிட்டு சோம்பேறியா உட்காந்து வர்றது வரட்டும்னு இருக்கிறதா? இல்ல, எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சுட்டு அதோட லாப நஷ்டங்களை அந்த பரந்தாமனோட பாதத்துல முழுசா ஒப்படைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. இதுக்கு மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு நடந்த ஒரு மிக நெகிழ்ச்சியான பிரம்மாண்டமான வரலாற்று சம்பவத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யுத்தமெல்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அர்ஜுனனோட தேரை ஓட்டிட்டு வந்த கிருஷ்ணர் தேரை நிறுத்துறாரு. ஒவ்வொரு நாளும் சண்டை முடிஞ்ச உடனே வழக்கமா கிருஷ்ணர் முதல்ல இறங்கி அப்புறம்தான் அர்ஜுனனை இறங்க சொல்லுவாரு. ஆனா அன்னைக்கு யுத்தத்தின் கடைசி நாள்ல கிருஷ்ணர் தேர்ல இருந்து இறங்காம அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, இன்னைக்கு நீ முதல்ல தேர்ல இருந்து இறங்கு, உன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரமா போய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன கிருஷ்ணா இது, தினமும் நீதானே முதல்ல இறங்குவ, இன்னைக்கு ஏன் என்ன முதல்ல இறங்க சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆனா கிருஷ்ணரோட முகத்துல ஒரு கம்பீரமான ஆழமான பார்வை இருக்கு. அர்ஜுனா, நான் சொல்றத கேளு, முதல்ல நீ தேர்ல இருந்து இறங்கி தூரமா போ அப்படின்றாரு. அர்ஜுனனும் வேற வழி இல்லாம தன் வில்லை எடுத்துக்கிட்டு தேர்ல இருந்து இறங்கி பாதுகாப்பான ஒரு தூரத்துக்கு போய் நிக்கிறான். அர்ஜுனன் இறங்கின உடனே கிருஷ்ணர் தேரோட கொடியில இருந்த அனுமனை விடை பெற்று போக சொல்றாரு. அனுமன் அங்கிருந்து மறைஞ்ச உடனே கிருஷ்ணரும் தேர்ல இருந்து கீழே குதிக்கிறாரு. அவர் கீழே குதிச்சு தன் கைகளை தேர்ல இருந்து எடுத்த அடுத்த நொடி அங்க ஒரு அதிர்ச்சியான அற்புதம் நடக்குது. அந்த பிரம்மாண்டமான தேர் திடீர்னு பயங்கரமா தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. கண்ணிமைக்கும் நேரத்துல ஒட்டுமொத்த தேரும் எரிஞ்சு சாம்பல் மேடா மாறிடுது. அர்ஜுனன் இதை பார்த்து அலறி துடிச்சு ஓடி வர்றான். கிருஷ்ணா, இது என்ன அற்புதம், நல்லா இருந்த தேர் ஏன் திடீர்னு இப்படி எரிஞ்சு சாம்பலாச்சு அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கறான். அப்போ கிருஷ்ணர் அந்த மாய புன்னகையோட அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, இந்த தேர் எப்போதோ எரிஞ்சு சாம்பலாகி இருக்க வேண்டியது. யுத்த களத்துல துரோணரும் கர்ணனும் பீஷ்மரும் ஏவிய பிரம்மாண்டமான திவ்ய ஆஸ்திரங்களும் அக்னி கணங்களும் இந்த தேரை எப்பவோ சுட்டெரிச்சிருக்கணும். ஆனா நான் இந்த தேரோட சாரதியா அமர்ந்து என் கால்களாலையும் என் மகா சக்தியாலையும் அந்த அஸ்திரங்களோட அக்னிய தேருக்குள்ளேயே அமுக்கி வச்சிருந்தேன். நீ தேர்ல பத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக என் அபய கரத்தால உன்னை தாங்கி பிடிச்சிருந்தேன். இப்ப யுத்தம் முடிஞ்சு நீ பத்திரமா இறங்கின உடனே நான் என் கைகளை எடுத்தேன், அந்த அக்னி தன் வேலையை காட்டிடுச்சு. அர்ஜுனன் அப்படியே நெக்குருகி போய் கிருஷ்ணரோட பாதத்துல விழுந்து கதறி அழுகிறான். கிருஷ்ணா, நான் ஏதோ என் திறமையால வில்ல இது ஜெயிச்சேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் தேரை ஓட்டலன்னா, என் பக்கத்துல நீ நிக்கலன்னா நான் எப்பவோ சாம்பலாகியிருப்பேன். என்னை இவ்வளவு காலமா காப்பாத்துனது உன்னோட அன்பு மட்டும்தான் கிருஷ்ணா அப்படின்னு தன் அகந்தைய முழுமையா இழந்து சரணடைகிறான். இந்த தேரோட கதை தான் நம்ம வாழ்க்கையோட கதையும். நாம ஏதோ நம்ம புத்தியால, நம்ம திறமையால, நம்ம உழைப்பால இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. நமக்கு தெரியாமலேயே நமக்கு வர்ற எத்தனையோ ஆபத்துகளையும் வியாதிகளையும் நஷ்டங்களையும் அந்த கிருஷ்ணர் தன் கைகளால தடுத்து நிறுத்தி நம்ம காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கைங்கிற தேரோட சாரதியா அவர் அமர்ந்திருக்க போய் மட்டும்தான் நாம இன்னைக்கு இவ்வளவு நிம்மதியா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கைங்கிற தேரோட கயிற்ற நம்ம கையில வச்சுக்கிட்டு முட்டாம அதை அந்த ஜகத்குரு கிருஷ்ணரோட பாதத்துல ஒப்படைச்சிடணும். கிருஷ்ணா, என் வாழ்க்கை உன்னோடது. இதுல வர்ற இன்பமும் உன்னோடது, துன்பமும் உன்னோடது. நீ என்னை எப்படி வழி நடத்துறியோ அப்படியே நான் போறேன் அப்படின்ற அந்த முழுமையான சரணாகதி உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டா இந்த உலகத்துல உங்களை அசைக்கக்கூடிய சக்தி எவனுக்கும் கிடையாது.
நெருப்பு எப்படி தங்கத்தை சுட்டெரிச்சு சொக்க தங்கமா மாத்துமோ அதே போலதான் உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் உங்களை ஒரு மாபெரும் சக்தியா மாத்த போகுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர்ற சோதனைகளை பார்த்து பயந்து நடுங்காதீங்க. காலத்தோட சக்கரம் சுழலட்டும், கர்ம வினைகள் கரையட்டும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏமாத்தலாம், கைவிடலாம். ஆனா உங்க உள் மனசுல இருக்கிற தர்மமும் அந்த தர்மத்தின் காவலனான கிருஷ்ணரும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து ஒரு புது மனிதனா எழுந்து நில்லுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம், கோபம், பழிவாங்கிற உணர்ச்சி எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணமா நெருப்புல போட்டுட்டு ஒரு கம்பீரமான புன்னகையோட உங்க கடமையை செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான உன்னதமான மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அந்த கிருஷ்ணரின் பேர், அன்பும் அருளும் எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கும். ஹரே கிருஷ்ணா. தர்மம் வெல்லும்.